அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை கடந்த வாரங்களிலே செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய பண்டக சாலையில ஸ்டாக் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேர் ஹவுஸ்ல, அவருடைய குடோன்ல இன்னும் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் ரெடியாக இருக்கு. அதை அள்ளி கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மன நிறைவை தரும் மாதம், இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நமக்கு நல்ல மன நிறைவை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்ல பூரண மன நிறைவை கொடுப்பாராக. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு அடுத்த வசனம் சங்கீதம் 147:15. சங்கீதம் 147:15 நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை எடுக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்குத்தத்தம் 14வது வசனம். ஆனால் இந்த மாதத்துல 15வது வசனத்தையும் சேர்ந்து நாம தியானிக்க போகிறோம். 14, 15 2 வசனம் இந்த மாதத்திற்கு, 15வது வசனத்தையும் சேர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதனால இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நாம தியானிக்க போகிறோம். 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நன்றி ஆராதனை, அந்த ஜெபத்துல திருப்தி, அதை பார்க்க போறோம். அது ஒரு பாக்கி இருக்கு இல்லையா? வாக்குத்தத்தத்துல இந்த கடைசி பகுதி திருப்தி ஆக்குகிறார், அந்த வார்த்தையை நாம 30ஆம் தேதி இரவு நாம தியானிக்க போகிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய அந்த 15வது வசனம், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய். அதான் இன்னைக்கு சென்டர் ஸ்பாட், கோர் கான்செப்ட், மைய கருத்து என்னன்னா மகா தீவிரமாய் அனுப்புகிறார், மகா தீவிரமாய் செல்கிறது. அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி போகுதா? மகா தீவிரமாய் செல்கிறது. தீவிரம் அப்படின்னாலே ஃபாஸ்ட் இல்லையா? அதுக்கே ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர். மகா தீவிரமாய் அப்படின்னு அர்த்தம் சூப்பர் ஃபாஸ்ட். அல்லேலூயா. ஜெட் வேகத்துல ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் அப்படியே தயங்கி அப்படியே ஸ்லோவா போலாமா, வரலாமா, ஏறி உட்காரலாமா, நடக்கலாமா அப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட உடனே, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே, அவருடைய கரத்திலிருந்து ரிலீஸ் ஆன உடனே அது மகா தீவிரமாய் செல்கிறது. எங்க செல்கிறது? பூமியை நோக்கி தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தை அல்லேலூயா பூமியிலே அனுப்புகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எங்க வருது? அவருடைய டார்கெட், அவருடைய நோக்கம், அவருடைய அந்த டார்கெட் எங்க அப்படின்னா பூமிக்கு நேராக அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் செல்கிறது. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்துல 22வது வசனம். ஏசாயா 60:22. அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய வார்த்தை தீவிரமாய் யாரை நோக்கி வருதுன்னா சின்னவனை நோக்கி வருது. அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. இந்த சின்ன சபை, இந்த சின்ன ஜெய கிறிஸ்து மறுரூப சபையை ஆண்டவர் பலத்த ஜாதியாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. 1000 10,000 ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆமென். இந்த சின்ன சபையை ஆமென் ஒரு சிலராக கூடி ஆமென் உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு அதிகமாய் அவரை ஆராதித்த நம்மை ஆண்டவர் பலுகி பெருக பண்ண போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால ஆண்டவர் வானத்திலிருந்து பூமியை நோக்கி நம்முடைய சபையை கருத்தாய் பார்க்கிறார். அவர் அதை தீவிரமாக, அதை பக்தி விருத்திக்கு ஏதுவாக, விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக பலுகி பெருக பண்ண ஆண்டவர் தீவிரமான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரம் 10, 11. ஏசாயா 55
10-11 வாசிங்க. மாரியும் ஆ, உறைந்த மழையும் ஆ, வானத்திலிருந்து இறங்கி ஆ, அவ்விடத்துக்கு திரும்பாமல் ஆ, பூமியை நனைத்து ஆ, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து ஆ, விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆ, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ ஆ. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் என் இருக்கும். வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு அது திரும்பாமல் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி நான் வாய்க்கும். அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. பூமிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறது எப்படி அனுப்புகிறார் பாருங்க. அனுப்பின பிறகு அது பூமியை நனைத்து. அல்லேலூயா. எப்படி நினைக்கணும் பூமியை? அவரை ஆராதிக்கும் பொழுது கண்ணீரோடு. ஆமென். எனக்கு நல்ல அப்படியே கண்ணீர் மல்க மல்க அப்படியே கண்ணீர் வடிக்க வடிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை பாடி ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ பூமியை ஆண்டவருடைய வார்த்தையினாலே நனைக்கிறார். அப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது அவருடைய மகத்துவங்களை எண்ணி துதிக்கும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து நீர் வந்து நம்முடைய இருதயமாகி அந்த பூமியை, நம்முடைய இருதயமாகி அந்த நிலத்தை அது நனைத்து அதை பண்பட வைத்து ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பக்குவப்பட வைத்து அது விதை விதைக்க, அது முளைத்தெழும்ப, அது கிளை விட, அது முளைக்க, அது துளிர் விட நம்முடைய இருதயத்தை கண்ணீரினாலே என்ன பண்ணணும்? நனைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. நம் உள்ளம் உடைக்கப்பட்டு ஆமென் நொறுங்குண்ட இருதயத்திலும் நறுங்குண்ட ஆவியிலும் நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் பக்கத்துல வராரு? எப்ப ஆண்டவர் மகா தீவிரமாய் வருகிறார்? நொறுங்குண்ட இருதயத்தோடும். ஆமென். நல்லா ஆராதித்து ஜெபம் பண்ணி படிச்சிட்டீங்க, படுத்து தூங்கிட்டீங்க, வாசல் நொறுங்கல. ஆமென். உங்கள் இருதயம் நொறுங்குச்சு, ஆனா வாசல் நொறுங்குச்சா? இல்ல. ஆமென். எங்க தடையோ எங்க அடைப்போ ஆண்டவர் அங்க என்ன பண்ணார்? உடைக்க வைத்தார். நம்முடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தடைபடாது. ஆமென். நம்முடைய பாதை தடைபடாது. நாம் கம்பீரத்தோடு நடக்க நம்முடைய உள்ளத்தை தாழ்த்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை கண்ணீரினாலே நனைக்க வேண்டும். நனைக்கும் பொழுது அந்த ஈர பதத்துல எப்படி இருக்குமா? ஆண்டவருடைய வசனம் விதைக்கப்படும். அல்லேலூயா. நேற்று பாரதி ராஜாவுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அல்லேலூயா. பாக்கியராஜ் நேற்று இறந்து போயிட்டார். அல்லேலூயா. நல்ல ஒரு மனுஷன். 73 வயசுல இறந்து போயிட்டார். அப்ப அவருடைய குருநாதர் ஒரு பேட்டியில ஒரு வீடியோல சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனையோ சீஷர்களை நான் உருவாக்கிட்டேன், எத்தனையோ சீஷர்களை நான் உருவாக்கிட்டேன், எத்தனையோ பேர் என்கிட்ட இருந்து போயிருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கும் ஈரத்தோடு இருக்கிற ஒரே ஆள் இவன் தான் அப்படிங்கிறார். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் காஞ்சு போயிட்டாங்க, ஒரே ஆள் இவன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஈரத்தோட நிக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் ஒரு மனுஷனே பாராட்டும் பொழுது ஆமென் நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியும் நாம் ஈரத்தோடு கண்ணீரோடு இந்த இருதயமாகிய இந்த நிலத்தை எப்பொழுதும் ஈரத்தோடு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கும் நம்முடைய பிதாவினுடைய வலது பாரிசத்துல அவர் அழுது கொண்டே நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கல்வாரி சிலுவையில மட்டும் அவர் கண்ணீர் வடிக்கல, இன்றைக்கும் அவருடைய ஊழியத்தை அவர் முடிக்கல. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இந்த பூமியிலே அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாலும் அவருடைய ஊழியம் பரலோகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே ரத்தம் சொட்ட சொட்ட கண்ணீர் வடித்து ஆமென் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் இன்றைக்கும் கண்ணீரை வடித்து அவர் நனைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் கண்ணீர் விடித்து நனைத்து கொண்டிருக்கிறதுனால தான் எல்லா சபையிலையும் வாரம் பிரசங்கம் எல்லாம் புதுசா வருது. புது வெளிப்பாடுகள், புது வரங்கள். அல்லேலூயா. நேற்று ஐசக் பாஸ்டருடைய மெசேஜ் நான் கேட்டேன் யூடியூப்ல. தற்செயலா வந்தது, போட்டு ஆன் பண்ணிட்டு வேலை பார்த்தேன். அவர் சொன்னாரு, பைபிளை உங்க கை தொடலைன்னா நீங்க எதை தொட்டாலும் அது விளங்காது. அல்லேலூயா. அதுவும் படிக்கிற பிள்ளைங்க நீங்க பைபிளை தொடலை அப்படின்னா நீங்க புஸ்தகத்தை தொட்டாலும் உங்களுடைய படிப்பு விளங்காது. அவர் லோக்கல் லாங்குவேஜ்ல அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்முடைய இருதயம் நனைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இருதயம் நனைஞ்சிருச்சு அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையினால உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்து நீங்க ஆண்டவரை ஆராதிச்சீங்க அப்படின்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்யறது வாய்க்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறது நடக்கும். அடுத்த வசனம் பாருங்க, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் பூமிக்கு வார்த்தை எதற்காக அனுப்பினாரோ, ஆண்டவர் எதற்காக உங்களை ரட்சித்தாரோ, ஆண்டவர் எதற்காக உங்களை முன்குறித்தாரோ, ஆண்டவர் உங்களை எதற்காக நீதிமான்கள் ஆக்கினாரோ, எதற்காக அழைத்தாரோ, அது அவர் விரும்பினபடி வாய்க்கும். ஆமென்.
அவர் விரும்பினபடி நடந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம விரும்பினபடி நடந்தாதான் பிரச்சனை நடக்கும். அல்லேலூயா. அப்புறம் எங்கேயா போது காலை மாட்டிக்கிட்டு ஐயோ கால் போச்சே நம்ம அழுகணும். அல்லேலூயா. அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை நினைக்கணும், அது விரும்பினபடி நடக்கும். ஆமென். வசனம் எதற்காக வந்ததோ, எதற்காக ஆண்டவர் இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ஸ்தாபித்தாரோ, அவர் விரும்பினது வாய்க்கும். அல்லேலூயா. வாசிங்க சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாருங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் டிலே பண்கிறவர் அல்ல, ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார், அந்த காலத்துல தான் அது நடக்கும். நம்ம போட்டு எவ்வளவு தொங்குனாலும் அது நடக்காது. அல்லேலூயா. அப்ப நாம அவசரப்படுறோம், ஆனா அவர் கரெக்டா செய்ய வேண்டிய நேரத்தை, செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டா செய்யறார். அல்லேலூயா. அப்போ அவர் இன்றைக்கே நடப்பிப்பேன். அப்ப இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கே அது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆமென். பிரதர் வேலை பார்க்குறாரு கம்பெனியில், இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாங்க. ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான வருமானம், அதை ஆண்டவர் இன்றைக்கே தருவேன் என்கிறார். இன்றைக்கு அற்பமாய் ஆரம்பப்படுகிற இந்த கடை, இந்த பிரியாணி கடை ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக கூட மாற்றுவார். ஆமென். தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருகிறவர். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு டபுள் போனஸ் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 2 வரம் வேணும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் இன்றைக்கே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் நொறுங்குண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மகா தீவிரமாய் செயல்படுகிறவர். அவர் ரொம்ப ஃபாஸ்டாய், அவருடைய வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. அவருடைய ஸ்பீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. ஸ்பீடு. அல்லேலூயா. மகா தீவிரமாய். அப்ப மகா தீவிரமாய் அவர் செயல்படுவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன, எப்படி அவர் மகா தீவிரமாய் செயல்படுகிறார் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னா வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையினாலே அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். அவர் கத்தி எடுக்கிறது இல்ல, அருவாளை எடுக்கிறது இல்ல, இங்க வான்னு சொல்லி ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனை அனுப்புறது இல்ல. இருந்த இடத்துல இருந்தே அவருடைய வார்த்தையை அனுப்பி மகா தீவிரமாய் செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது. அவனுக்கு எவ்வளவோ சொத்து இருக்கு, எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்கு, எவ்வளவோ மேன்மை இருக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி பிள்ளை இல்லை. வெளியில ஃபுல்லா அவனுக்கு செழிப்பா இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா மனைவி அப்படியே கவலையோட இருப்பான், அழுகையோட இருப்பான். இப்போ கர்த்தருடைய சொல் வானத்தில் இருந்து அல்லேலூயா மகா தீவிரமாய் தூதர்கள் இறங்கி வந்து ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கறாங்க. அடுத்த உற்பவ கால திட்டத்துல நான் உனக்கு பிள்ளையை நான் கொடுப்பேன், உன் கர்ப்பத்தை நிரப்புவேன், நான் திரும்ப வரும் பொழுது உன்னுடைய மடியில ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு. ஆண்டவருடைய சொல் மகா தீவிரமாய் சாராளை நோக்கி வருகிறது. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளதான் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. சாராள் நகைத்தாள். அல்லேலூயா. சாராள் நகைத்தாள். அப்ப என்ன ஆகும்? அப்ப ஆண்டவருடைய சொல் நமக்கு மகா தீவிரமாய் வரும் பொழுது அதை விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியோடு கூட அதை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணணும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த வார்த்தை அவளுக்கு நேராக வருகிறது. இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தேன். உற்பவ கால திட்டம்னா என்ன அப்படின்னா அப்பாயிண்டட் டைம், நியமித்த காலத்துல, அவருடைய நியமித்த காலத்துல. பாருங்க, அந்த சொல் தீவிரமாய் சாராளுக்கு வந்த உடனே கர்ப்பம் தெரிவிக்கப்படுகிறது. 2 வருஷம் கழிச்சு இல்ல, அடுத்த சீசன்லயே, அடுத்த 10 மாசத்திலேயே, அடுத்த நேரத்திலேயே பாருங்க அந்த கரு தரித்து அது சரியான ஒரு குழந்தையாக உருவாகி அது ஒரு பிள்ளையாக பெற்றெடுக்கிறார்.
வாசிங்க யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16, 17. யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றி ஈசாக்கை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கல அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொய்த்து விடும். அல்லேலூயா. உன் சந்ததியை நூறத்தனையாய், வானத்து நட்சத்திரங்கள் அளவாய், கடலோரத்தில் இருக்கிற மணலத்தனையா ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்கு தத்தங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய பேஸ் என்ன? அந்த துளிர், அந்த முளை என்ன அப்படின்னா ஈசாக்கினுடைய பிறப்பு தான். அல்லேலூயா. அவன் பிறந்து அவன் சந்ததி பெருகி யாக்கோபு 12 கோத்திரங்களா கொடுத்து அந்த 12 கோத்திரங்கள் பலுகி பெருகி எகிப்தில போய் அவர்கள் திரளாய் பெருகுகிறார்கள். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமோட கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு நாம ஒரு முயற்சி எடுத்து ஒரு அற்பமாக நாம இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அது பல்லுகணும், அது பெருகணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. அதை இன்றைக்கே நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த ஆரம்பத்துல அந்த வாக்கு தத்தம் சாராளுக்கு வரும்பொழுது அதை விசுவாசிக்க அவர்களுக்கு பலன் இல்லை. ஏன்னா சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அவங்களை சொல்லி தப்பு இல்லை, அவர்கள் மாம்சமானவர்கள். ஆனால் அந்த மாம்சத்துல கர்த்தருடைய ஆவியாகிய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை ஊன்ற கட்டுகிறது. அந்த பலவீனமான சரீரத்தை, ஆமென் ஹல்லேலூயா, மரித்து போன அந்த கற்பத்தை உயிரிடைய பண்ணுகிற வார்த்தை என்ன? உற்பவ கால திட்டத்துல உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன் மகா தீவிரமாய். அப்ப என்ன அர்த்தம்? தீவிரம் அப்படிங்கிறது அந்த டைம்ல மட்டும் அல்ல, அந்த மரித்து போன செல்களை அது உயிரடைய பண்ணுகிறது. மரித்து போன கற்பத்தை அது ஜீவன் உண்டாக பண்ணுகிறது. உலர்ந்து போன எலும்புகளை அது உயிரடைய செய்கிறது. அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ்! அல்லேலூயா. அது எவ்வளவு காலம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனாலும் அது காலம் எடுக்கவில்லை. அந்த வார்த்தை வந்த உடனே அடுத்த சீசன்லயே அந்த அப்பாயிண்டட் டைம்ல அவளுக்கு ஒரு பிள்ளை உருவாகிறது. அதே மாதிரிதான் தேவன் முன்குறித்த நேரத்துல, சரியான நேரத்துல, இருண்ட காலம் முடிந்து, ஆமென் ஹல்லேலூயா, ஜனங்கள் எல்லாம் அப்படியே திகைத்து கொண்டு இருக்கிற நேரத்துல, மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை அவர் மகா தீவிரமாய் அனுப்பினதின் நோக்கம் யாரு? தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை. ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் ஈசாக்கு பிறந்தான். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன பண்ணார்? பூமிக்கு மகா தீவிரமாய் அனுப்பினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 1:39. லூக்கா 1:39 வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய், பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா யோவான் 3:16-17 வாசித்த ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு 144:15 வாசித்தோம். அவர் தம்முடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மாம்சமாக மாறி மரியாளுடைய வயிற்றுல கர்ப்பம் தருகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த லூக்கா 1:39 எதுக்காக வாசிக்க சொன்னேன் அப்படின்னா, மரியாள் எழுந்து தீவிரமாய் மலை நாட்டில் இருக்கக்கூடிய யூதயா பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அவ இருக்கிற இடம் எங்க? அதே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இங்க வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. 24வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களுக்கு பின்பு இருங்க இல்லையா? வாசி. அதான் 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், நல்லா கவனிங்க, கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும்
ஊரில். கலிலேயா ஒரு புறஜாதியாருடைய தேசம். கலிலேயாவில் இருந்து யூதேயாவுக்கு போறான். அவ வீடு எங்க இருக்கு? கலிலேயாவில் இருக்கு. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் மரியாளே, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. நான் கன்னியா இருக்கிறேன், கன்னிப்பெண்ணா இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்பதான் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. இப்போ ஒரு வார்த்தை வருது, அது ஏற்றுக்கொள்ள கஷ்டம்தான். எப்படி சாராளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையோ, அதே மாதிரி மரியாளுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. அதை ஏற்றுக்கொள்ள, அதை கிரகிக்க, அதை ஜீரணிக்க அவளாலே முடியல. ஆனாலும் கடைசியில் அவன் என்ன சொல்றா? ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு நான் அடிமை, நீங்க சொன்னபடியே ஆகட்டும். அப்ப அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கிறான். ரிசீவ் பண்ணிட்டு அவள் சும்மா இல்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவள் மகா தீவிரமாய் எழுந்து யூதேயா பட்டணங்கள்ல என்ன பண்றா? மலை அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய். ஏன் தீவிரமாய் போகிறா? எதுக்கு போறா? யாரை பார்க்க போறா? எலிசபெத்தை பார்க்க போறா. எலிசபெத்தை எதுக்காக போய் பார்க்கணும்? எலிசபெத்துக்கு அப்படிதான் வயசான காலத்துல ஒரு புள்ள பிறக்க போகுது. அவ கர்ப்பவதியா இருக்கிறான். ஏன் எலிசபெத்தை பார்க்க போகணும்? மரியாளுடைய வயிற்றில இருக்கிறது பிள்ளை அல்ல, பைபிள். கேப்ஷன் எதுக்கு மோடையா இருக்கா? அல்லேலூயா. மரியாளுடைய வயிற்றிலே இருக்கிறது பிள்ளை அல்ல, பைபிள். அந்த வார்த்தை மாம்சமாகிறது. அல்லேலூயா. ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அது வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வசனம். அந்த வார்த்தை மாம்சமாக, அந்த வார்த்தை அந்த பைபிள் பிள்ளையாக மாறி மரியாளுடைய வயிற்றில கர்ப்பம் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப அந்த வாக்குத்தத்தமாகிய அந்த வார்த்தை மாம்சமாக மாறி, அது மாம்சம் அங்க வருது மரியாளுடைய வயிற்றில. பைபிள் பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பைபிள் உள்ள வந்தா சும்மா இருக்குமா? வசனம் உள்ள வந்தா சும்மா இருக்குமா? ஆண்டுடைய வார்த்தை உள்ள வந்தா சும்மா இருக்குமா? அல்லேலூயா. அப்படியே சும்மா குறுன்னு இருக்கும். யானை காதுக்குள்ள எறும்பு போனா எப்படி இருக்கும்? அப்படியே மதம் பிடிச்சு அலையும், ஊரையே துவம்சம் பண்ணிரும். அல்லேலூயா. பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏரியாவே துவம்சம் பண்ணிட்டார். ஒரே கலகம், ஒரே பிரச்சனை, ஒரே பாடு, ஒரே வாக்குவாதம் தான். சொல்லப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் எடுத்த பின்பு சற்றும் தாமதம் இல்லாமல், தாமதம் இன்றி கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. வார்த்தை உள்ள வந்துருச்சு, ரட்சிப்பு உள்ள வந்துருச்சு. அது மகா தீவிரமாய் செயல்படுகிறது. மரியாள் சும்மா இருந்தா, சாதாரண உலகத்தில் எல்லாரையும் போல 10 11 ஒரு சாதாரண ஸ்திரீயாக இருந்தா. அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்துல பைபிள் அவளுடைய வயிற்றில பிள்ளையாக மாறுகிறது. இப்ப அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த பைபிள் வெளியில வரப்போகுது. இந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாக வெளியில வரப்போகுது. அந்த பைபிளுக்கு ஒரு சுயநலம், அந்த இயேசுவாகிய அந்த பிள்ளைக்கு ஒரு சுயநலம். என்ன சுயநலம் அப்படின்னா, நான் வெளியே வருவதற்கு என்னுடைய வழியை ஆயத்தம் பண்ண போகிற யோவான் ஸ்நானகனை போய் நான் பார்க்கணும். அல்லேலூயா. அவனை போய் நான் பிளஸ் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப வேற எங்கேயும் போகல. வசனம் நான் விரும்புகிறதை செய்கிறது. ஏசாயால வாஸ்தவம்ல அது பூமிக்கு வருகிறது, அது நான் விரும்புகிறதை செய்கிறது. மரியாளே, உனக்கு வயிற்றுல பிள்ளை வந்துருச்சு, ஊர்ல பிரச்சனை வரும், போய் பஞ்சாயத்துக்காரங்களை பாரு. என்னப்பா, தேவதூதன் தான்ப்பா கொடுத்தான், நான் இல்லப்பா. தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை, ஒரு கன்னி கர்ப்பவதியானால் என்ன நிலைமை வரும் அதை போய் விளக்கி சொல்ல, புருஷனை போய் பார்க்க, மாப்பிள்ளை வீட்டை பார்க்க, மாமியாரை பார்க்க, மாமனாரை பார்க்க, சொந்த பந்தங்களை பார்க்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, யாரும் பயப்படாதீங்க, ஏசப்பா தான் என் வயிற்றுல வந்திருக்கிறாரு, பைபிள் தான் என் பிள்ளையா பிறந்திருக்கு. தன்னுடைய நிலையை விவரிக்க மரியாள் நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் மகா தீவிரமாய் புறப்பட்டு போய் யூதேயாவினுடைய மலை பட்டணத்தில் எலிசபெத்தை சந்திக்க பார்க்கிறாள். எதற்கு? அவளுக்காக அல்ல, யோவான் ஸ்நானகனை போய் பிளஸ் பண்ணணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிதான் நடக்குதுங்க. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். அல்லேலூயா. அவள் வாழ்த்தின சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. அது 2 முறை எலிசபெத் சொல்றான். அல்லேலூயா. நீங்க இதை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது.
அல்லேலூயா. 43 சொல்றார், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. 41 சொல்ற, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. அல்லேலூயா. அப்ப இயேசுவும் யோவான் ஸ்நானனும் வயிற்றுக்குள்ள இருந்தே சந்திச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. மரியாளுடைய வயித்துல இயேசுநாதர் இருக்கிறாரு, எலிசபெத்துடைய வயித்துல யோவான் ஸ்நானன் இருக்கிறான். அப்பா, நான் வெளியில வரப்போறேன், நீ வெளியில வந்து முதல்ல என்ன பண்ணணும், எனக்கு ரூட்டை ரெடி பண்ணணும். அல்லேலூயா. 4 வழிச்சாலை போடு. அல்லேலூயா. எல்லா கரடு முரடல எல்லாருடைய கடினமான இருதயங்கள்லாம் தவிடுபடியாக்கு. அல்லேலூயா. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா தெரியும். அல்லேலூயா. இரக்கத்தை வறுமை அவனுடைய ஊழியம் செய்ய யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். கடினமான இருதயங்கள்னு ஒரு வார்த்தை வரும். சரி, கவனிங்க. அப்போ எனக்கு வழியை ஆயத்தம் பண்ண நீ ஜாக்கிரதையாக வெளியே புறப்பட்டு வா. இப்ப கருவில் இருக்கிற பிள்ளைய பிளஸ் பண்ற. வாசிங்க அந்த வசனத்தை. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அல்லேலூயா. அப்போ அது யோவான் ஸ்நானவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். அதை போய் பிளஸ் பண்ணணும். அப்பா, உனக்கு இப்படி ஒரு வசனம் இருக்கு, உனக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்கு. அல்லேலூயா. வயிற்றில் இருக்கிற அந்த பிள்ளைய போய் என்ன பண்றாரு, இயேசுநாதர் பிளஸ் பண்றார். அல்லேலூயா. கருவும் சந்திக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மகா தீவிரமாய். ஆமென். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. தன்னுடைய சுய காரியத்தை பார்க்காம எலிசபெத்தை பார்க்க போகிறார். அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய். அப்ப பூமிக்குள் அவர் வரப்போறார் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு ஷெட்யூல், ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட், ஒவ்வொரு நாளும் அவருக்கு முக்கியம், ஒவ்வொரு நொடியும் அவருக்கு முக்கியம். பிறந்த உடனே அவர் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் அவருக்கு முக்கியம். அல்லேலூயா. அதை கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே கிளம்பி போய் யோவான் ஸ்நானகனை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவனை பிள்ளையிலேயே கருவிலேயே அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே பிள்ளை துள்ளிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து வாசிங்க, சங்கீத புஸ்தகம் 107வது அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். முதல் காரியம், ஆண்டவருடைய வசனம் மகா தீவிரமாய் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, வழியை ஆயத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணுகிறது, சீர்படுத்துகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கடினமான இருதயங்களை உடைத்து போடுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு அன்பாக, உங்கள் பக்கமாய் திசை திருப்புவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமாக செயல்படுகிறது. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க, நீங்களே யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை, மன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தை. அது ஸ்லோவா அல்ல, மகா தீவிரமாய் செயல்படுத்துகிறது. அடுத்து 2வது ஆண்டவருடைய வார்த்தை செய்கிறது என்னன்னா, சுகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. சரீர சுகத்தை கொடுக்கிறது. வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8:8 வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்க இருந்து என்னை அனுப்பிச்சு விடுங்க, இங்க இருந்து உங்க சீஷர்களை யாராவது அனுப்பிச்சு விடுங்க, நீங்க தான் வர்றதுக்கு என் வீடு தகுதி இல்லை, யாரையாவது அனுப்பிச்சு விடுங்க, ஒரு எண்ணெய் பாட்டில கொடுங்க, இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்படி இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம். ஆமென். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் பார்க்க முடியவில்லையே. அப்ப அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன, அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் செயல்படும். You just open your mouth and spell a word. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சொல்றாங்கல்ல, நீங்க கட்டளை எடுங்க, என்னான்னு பண்ணிடுறேன். அல்லேலூயா.
அவர் வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்துல அந்த வேலைக்காரன் சுஸ்தமாகிறான். 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு 160 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்நேரமே அப்படி சொல்லப்பட்டிருக்கு மார்க்ல. அந்த நாளிகையிலே, அந்நேரமே, அந்த வார்த்தை புறப்பட்ட நேரத்துல, அந்த வார்த்தை புறப்பட்டு அந்த காத்துல கலந்து வெளியில போறதுக்குள்ளாக அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். அல்லேலூயா. நாம பல நாள் ஏங்கி கொண்டு இருக்கிறோம், சுகமாகல 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 அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை புறப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படலை. அப்ப அந்த அளவுக்கு நாம அதை ரிசீவ் பண்ணணும்னா அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் நமக்கு வேணும். ஆமென். அவனை போல தாழ்த்தணும், அவனை போல சிறுமைப்படணும், அவனை போல ஒருமனாவியோடு கேட்கணும். அல்லேலூயா. நான் பாத்திரன் அல்ல. அவன் பெரிய பணக்காரன், he is a government officer. அல்லேலூயா. அவனுக்கு பென்ஷன் வரும், ஏகப்பட்ட சொடக் போட்ட ஆள் வரும். ஆனா அவன் சொல்றான், நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. நேற்று தான் ஐசக் பாஸ்ட் எடுத்தார். யோசுவா ஆண்டவர் தூதன் சந்திக்கும் போது உன் பாதரட்சையை கலட்டி போடு அப்படின்னார். சர்ச்சுக்குள்ள வரும்போது உங்க ஜாதியை கலட்டி போடுங்க. உங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது நீங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு அந்த பெருமையை கலட்டி போடுங்க. நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது நான் சிஏ படிக்கிறேன்ற அந்த பெருமையை கலட்டி போடுங்க. அல்லேலூயா. நான் பெரிய ஆள், அப்படிப்பட்ட ஆள், நான் கட்சிக்காரன், அது இது எல்லா செருப்பை நீங்க வெளியில கழட்டி போடுங்க. உள்ள ஒரு சாமானியனை போல, ஒரு தேவனுடைய பிள்ளை போல உங்களை தாழ்த்தி நீங்க அவருடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது அவர் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. யோசுவா கேட்கறான், என்ன காரியம், என்ன காரியம், என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறான். நீ முதல்ல செருப்பை கலட்டு. அல்லேலூயா. உன் பெருமையை கலட்டு, உன் ஈகோவை கலட்டு, உன் மேட்டிமையை கலட்டி போடு. அப்ப நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை புறப்படணும் அப்படின்னா நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம். மார்க்கு 5, 28, 29. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த வேதனை, அந்த தொட்ட உடனே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வஸ்திர தொங்கலை, அந்த அங்கியினுடைய அந்த வஸ்திர தொங்கலை, அந்த நுனி, அந்த ஓரம், அந்த கார்னர் எண்டு, அது தொட்ட மாத்திரத்துல அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இப்ப நீங்க பைபிளை போய் படிக்கும்போது, ஆண்டவரே இந்த பைபிள் கவர் பாருங்க, படிச்சு படிச்சு இது ஒரு கவர் வாங்க நினைக்கிறேன். பாருங்க பைண்டிங் பூரா பிஞ்சு போச்சு. அல்லேலூயா. 2 முறை பைண்டிங் பண்ணேன். 3வது முறை எனக்கு பைண்டிங் பண்ண கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ஏதாவது பண்ணிடுவாங்க. எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமே இதுதான். அல்லேலூயா. வேற எந்த பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. புதுசுலாம் வாங்கி 2, 3 வச்சிருக்கிறேன். ஆனா அதை எடுக்க மனசு வரமாட்டேங்குது. இதை தான் எடுக்க வருது. இன்னும் இதுலதான் நமக்கு அது வந்து ஒரு மைண்ட் உள்ள போகுது. அல்லேலூயா. அப்போ அந்த பைபிளை நீங்க திறக்கும் போதே அந்த லெதர் பவுச்ச, அல்லேலூயா, அந்த ஓரத்தை நல்ல புதுசா பைபிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க சோஃபியாவுக்கு. அழகா மாமா மக்கள்லாம் அந்த பைபிள் அப்படியே புதுசா வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி பழசா மாறணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்க பைபிள் வந்து பழசா மாறி இருக்கோ, எந்த அளவுக்கு அது கசங்கி இருக்கு, அது வீட்டுல போய் எல்லாம் போட்டு கசங்கி போட்டுறாதீங்க. அல்லேலூயா. அந்த லெதர் பவுச்ச அப்படி திறக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நீங்க திறக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வஸ்திர தொங்கலை நான் தொட போகிறேன். இது அவருடைய மாம்சம் இல்லையா? வார்த்தை தான் மாம்சம், மாம்சம் தான் வார்த்தை. அதுக்கு மேல ஒரு Dress போட்டிருக்குது. என்னது? அந்த பவுச்சு, அந்த லெதர் பவுச்சு. அல்லேலூயா. அந்த வஸ்திர தொங்கலின் ஓரத்தை தொடும் பொழுதே வேதத்தை படிப்பதற்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்கி நல்லா ஜெபம் பண்ணி, ஆமென், கண்ணீரோடு ஆராதித்து, ஆமென், கண்ணீர் வடித்து இருதயமாகி அந்த நிலத்தை நனைத்து அப்படியே கண்ணீரோடு அந்த வஸ்திரத்தை, அந்த பைபிள் பவுச்ச, அந்த ஓரத்தை, அந்த ஜிப்பை அப்படி திறக்கும் போது, அது அப்படியே தூக்கி அப்படி திருப்பும் போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மறு அத்தியாயம் திருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. பேதுரு மனம் கசந்து அழுதான். வாசிங்க, அதை உங்களுக்கு சொல்லித்தர ரகசியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மத்தேயு புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 74 வாசிங்க.
மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே சேவல் கூவிற்று. 75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். என் வீட்டம்மாக்கு பைபிள் படிக்கும் போது இந்த நாக்குல எச்சியை தொட்டு பக்கத்து திருப்ப மாட்டாங்க. அது ஒரு பரிசுத்த குலைச்சல் நினைப்பாங்க. ஆண்டவருடைய வசனம் வார்த்தை இதை போய் நான் எச்சியை தொட்டு திருப்புறதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ரொம்ப அந்த விரல் வேற அவங்களுக்கு செட் ஆகாது, திருப்புறதுக்குள்ள கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த மத்தேயு 26 புதிய ஏற்பாட்டுல 43வது பக்கம். 43வது பக்கத்துல இருந்து 44 இப்படி திருப்பணும். திருப்பணும் என்ன பண்ணுவீங்க, இந்த ஓரத்தை பிடிப்பீங்க இல்லையா? இப்படி ஓரத்தை பிடிச்சு இப்படி பிசுக்கி ஒரு பக்கம் தான் திருப்பி இருக்கேன்னா 2 பக்கமானு போட்டு என்ன பண்ணுவீங்க, போட்டு பிசுக்குவீங்க. பிசுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அப்படி திருப்புவீங்க. நீங்க பைபிளை தான் திருப்புறீங்க, ஆனா அது பேதுருடைய வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு பக்கம். அல்லேலூயா. அவன் மனம் கசந்து அழுதான். 43வது பக்கத்துல அவன் துரோகியாக இருக்கிறான். 44வது பக்கத்தை அப்படி திருப்பின உடனே ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே நீ 3 தடவை என்ன மறுதலிப்பன்னு அவனுக்கு முதல்லயே சொன்னனே, அது அவனுக்கு ஞாபகத்துல வந்த உடனே மனம் கசந்து அழுதான். இந்த 43வது பக்கத்தினுடைய ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல பேதுருடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆமென். பைபிளுடைய எல்லா பக்கமும் அதிசயம். ஆமென். கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கேப்பு, செமிகோலன் நிறுத்தி வாசிக்கிறது, அடுத்த பக்கம் திருப்புறது, இடது பக்கம், வலது பக்கம், லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அவளுடைய வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியமானாள். அதே வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் ஸ்பெல் பண்றார். வாசிங்க, அதே மார்க் 5:34 வாசிங்க. மார்க் 5:34. பிரைஸ் தி லார்ட். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வேதனை நீங்கி சுகமாயிரு. பைபிள் படிச்சு முடிச்சு நீங்க பைபிளை மூடும் போது இந்த வார்த்தை உங்க காதுக்கு வரணும். மகளே, மகனே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அல்லேலூயா. அப்படி அந்த வார்த்தை உங்களை அப்படியே தாங்கணும். அந்த வார்த்தை உங்களை அப்படியே ஏந்தணும். அல்லேலூயா. உங்கள் கண்ணீரையும் அப்படியே ததும்பி கொண்டு இருக்க அந்த இருதயத்தையும், மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அல்லேலூயா. வாசிக்கும் போதே, பைபிளை வாசிச்சு முடிக்கும் போதே நமக்குள்ள ஒரு மன நிறைவு வரணும். அல்லேலூயா. 4 வாரம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நீங்க அப்படியே திருப்பி பிளாஷ்பேக் எல்லாம் ரிவைஸ் பண்ணி எழுதி வச்ச குறிப்பெல்லாம் பார்க்கும்போது 30ஆம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கணும், அப்படியே சுகமா இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். மன நிறைவை தரும் மாதம். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9-10. 2 ராஜாக்கள் 8:9-10 வாசிங்க. ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்க பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். அல்லேலூயா. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். அல்லேலூயா. சீரியாவினுடைய ராஜாவாகிய பெனதாத் படுத்த படுக்கையா இருக்கான், வியாதியா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், தன்னுடைய தளபதி அசிஸ்டண்ட கூட்டிட்டு என்ன பண்றான், அவன் பேர் ஆசகேல், நீ போய் என்ன பண்ணு, எலியாவா எலிசாவா, எலிசா, எலிசாட்ட போய் நான் தப்பிப்பேனா மாட்டேனா, பிழைப்பேனா மாட்டேனா, போய் இந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு வாப்பா. நல்லா காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு போறான். போன உடனே எலிசா ரிசீவ் பண்றான். ரிசீவ் பண்ணிட்டு அவன் பிழைக்கவே பிழைப்பான், ஆனா சாகவே சாகும். என்னையாவது வார்த்தை, ஒண்ணுமே புரியலையே. வியாதி நீங்க பிழைப்பான், ஆனால் மரணத்துக்கு தப்பு வைக்கப்பட மாட்டான். இன்னும் சொல்ல போனா வியாதி நீங்கி பிழைப்பான், கொலைக்கு அவனால தப்ப முடியாது. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, ஆசகேல் மூஞ்சியவே உத்து பாக்குறான். எலிசா பார்த்து பார்த்து அப்படியே அழுகிறான். பாஸ்டர், எதுக்கு என்னை பார்த்து நீங்க எப்படி அழுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேக்குறான். டேய், நீதான்டா நாளைக்கு இஸ்ரவேலை
அப்படியே அடிச்சு கொல்ல போற, பிள்ளைகள் அடிச்சு மோத போற, கர்ப்பவதிகள் அடிக்க போற, என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ அடித்து கொல்ல போகிற ஒரு துன்மார்க்கன் நீதாண்டா அப்படின்னு சொல்லி ஆசகேலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் என்ன ஒரு நாயை அப்படி எப்படிதான் சொல்லுவான்? வாசிங்க, அதுல என்ன இருக்கு? அல்லேலூயா. அப்பொழுது ஆசகேல் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம். அப்படி தாழ்த்துறான். நான் ஒரு நாய், நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? நீ தான்டா செய்ய போற. அல்லேலூயா. இப்ப உனக்கு ரெண்டு, நீ பிழைக்கவே பிழைப்பாய், சாகவே சாவாய். அல்லேலூயா. போறான், இங்க இருந்து கிளம்பி ஓனர்கிட்ட போய் ஆன்சர் சொல்லணும், ராஜாட்ட போய் உத்தரவு. டேய் பாஸ்டர் என்னடா சொன்னாரு? நீங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இவன் எலிசாவிடத்தில் புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி ஒரு பாட்டை தான் சொன்னான். ரெண்டாவது பாட்டு முழுங்கிட்டான். அல்லேலூயா. நீங்க பிழைச்சிருவீங்க எஜமா, நீங்க நல்லா இருவீங்க எஜமா, சுகமாயிருவீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பாதியை முழுங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். மறுநாளிலே வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, மறுநாளிலே வரும்போதே ஒரு ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வாரான். அதை தண்ணியில நனைச்சு, நல்லா ஜமுக்காலமே வெயிட்டா இருக்கும், அது தண்ணியில நினைச்சீங்கன்னா இன்னும் வெயிட்டா இருக்கும். அதை தூக்கி பெனத்தாத்துடைய மூஞ்சில போட்டு மூடிட்டான். மூடின உடனே மூச்சு அரைச்சு போய் செத்து போயிட்டான். முதல் நாள் நைட்டு அவனுக்கு சுகமாயிடுச்சு, மறுநாள் காலையில செத்து போயிட்டான். அல்லேலூயா. வியாதி நீங்கி பிழைத்தான், ஆனால் மறுநாள்ல அவன் கொலை செய்யப்பட்டான். இதுக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன, ஏன், அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 55:1 வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும், எனக்கு தாகம் எடுத்தா நான் தான் தண்ணி எடுத்து குடிக்கணும், எனக்கு தேவைன்னா நான் தான் ஆண்டவர்கிட்ட போகணும். இவன் வந்து என்ன பண்ணா, ஒரு சப்ஸ்டியூட் அனுப்பிச்சான். அதனால வந்து பிரச்சனை. நீ என்ன வியாதி படுக்கையா இருந்தாலும் 4 பேரை கூப்பிட்டு, அப்பா என்னை படுக்கையோட கூட்டிட்டு போங்க, ஓட்ட பிரிச்சாவது எலிசா முன்னாடி இறக்கிருங்க. இயேசுநாதர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, என்னை ஓட்டோட அங்க போய் இறக்கிருங்க. அல்லேலூயா. தாகம் உள்ளவன் தண்ணீர் அண்டைக்கு வர கடவன். அல்லேலூயா. இவனுக்கு தேவைன்னா இவன் தான் போயிருக்கணும். ஆனா இவனுடைய ஜூனியரை அனுப்பிச்சதுனால தீர்க்க தரிசனம் முன்னாடி வந்து அவனுடைய கொலைக்கு அவன் சொந்த செலவுல சூனிய வச்ச மாதிரி பெனத்தாத்துல இருந்து காணிக்கையை வாங்கிட்டு போய் அவனையே கொலை செய்யறதுக்கு காரணமாக மாறிவிட்டது. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்க, எசேக்கியாவுக்கு அதே வார்த்தை தான், நீ சாக போற. அல்லேலூயா. ஏசாயா வந்து சொல்லிட்டான். சிங்காசனத்துல எல்லாம் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறான் எசேக்கியா. திடீர்னு கதவை திறந்துட்டு படார்னு உள்ள வாரார் ஏசாயா. வந்து, உன்னுடைய வீட்டு காரியங்கள்லாம் ரெடி பண்ணிருப்பா, நாளைக்கு என்ன, நாளை கழிச்சு என்ன, உன் பிள்ளைக்கு என்ன பண்ண, ஒரு சொத்து எல்லாம் கையெழுத்து போடலையா, உயிரெல்லாம் எதுவும் கையெழுத்து போடாம இருக்கா, இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எங்க பீரோல வச்சிருக்கிற, எல்லாத்தையும் எடுத்து வீட்டம்மாக்கு சொல்லிரு, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ என்ன பண்ண போற, சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டான். போய் கிளம்பிட்டான். பாஸ்டர் படான்னு போயிட்டார், நிக்க கூட இல்லை. உடனே எசேக்கியா என்ன பண்ணான், சுவர்புறமாய் திரும்பி, அந்த வசனத்தை வாசித்தால் எவ்வளவு மென்மையா இருக்கும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவுலாம் நான் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் மனசு இறங்குங்கப்பா. இவன் தாகமா இருக்கிறான், இவன் தான் ஆண்டவர்கிட்ட சுவர்புறமாய் திரும்பி அழுது ஜெபிக்கிறான். ஏசாயாட்ட போய் சொல்லல, சாமுவேல்கிட்ட சொன்னாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்கள், நீர் எங்களுக்கு ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், நீர் எங்களுக்கு இரவும் பகலும் தூங்காம என்ன பண்ணுங்க, ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க. பாஸ்டர் நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம், நாங்க போய் ரூம்ல போய் படுத்து தூங்கிடுவோம், நாங்க பைபிள் வாசிக்க மாட்டோம்,
நாங்க ஜெபிக்க மாட்டோம், நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு வைத்த வழியில நீங்க தான் ஜெபிக்கணும். அதுக்கு தானே உங்களை வச்சிருக்கிறோம், அதுக்கு தானே காணிக்க போடுறோம், அதுக்கு தானே தசபாகம் கொடுக்குறோம். லேலுயா. நாங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்? லேலுயா. அவன் பெரிய ராஜா, அவன் சொன்னா ஏசாயா அவன ஜெபம் பண்ணி ஆகணும். லேலுயா. இல்ல, ஏசாயா கால்ல எல்லாம் விழுகல, அவன் போயிட்டான். இவன் இந்த பக்கம் திரும்பிட்டான். அவன் இப்படி திரும்பினான், இவன் சோற வரும் இந்த பக்கம் திரும்பிட்டான். திரும்பி அழுகிறான், ஜெபிக்கிறான். பாருங்க, அவன் அந்த அரண்மனையோட முற்றத்து கூட போகல, அரண்மனை வாசல் கூட போகல. ஆண்டவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் ஏசாயாவுடைய காலுக்கு வருது, காதுக்கு வருது. அல்லேலூயா. நீ திரும்பு, கோ, ரிட்டர்ன் பேக். அப்ப என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் வருகிறதோ அந்த அளவுக்கு மகா தீவிரமாய் நம்முடைய ஜெபத்தின் வார்த்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். அல்லேலூயா. லிசனிங் பவர் இஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட். அல்லேலூயா. கவனித்து கேட்கிறார். அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் வருகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த விண்ணப்பத்தின் வார்த்தையும் அவர் மகா தீவிரமாய் கேட்டு உடனே பதில் கொடுத்து, ஏசாயா நீ திரும்பு, என் மகன் என்னை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கிறான், அவனுக்கு இன்னும் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்க போறேன். என் மனசை அவன் குளிர பண்ணிட்டான். ரிட்டர்ன், கோ பேக். மகா தீவிரமாய் ஏறி குதிரையில உட்கார்ந்துருந்தா, ரதத்துல உட்கார்ந்தானா போயிடுச்சு. குதிரை மதம் பிடிச்சு ஓடினா கஷ்டம். அல்லேலூயா. அவன் குதிரை ஏறக்கூடாது, அவன் ரதத்துல ஏறக்கூடாது. முற்றத்துல அவன் போகிறதற்கு முன்னே ஆண்டவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் வந்து அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், நான் அவனை சுகமாக்கினேன், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி அவனுக்கு நான் செகண்ட் ரவுண்ட் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். நீ போய் அதை மறுபடியும் அவனுக்கு சொல்லு. அல்லேலூயா. இதை ஏன் டைரக்டா ஆண்டவர் சொல்லல? அல்லேலூயா. சொல்ல மாட்டாரு. அப்புறம் எங்களுக்கு வேலை எல்லாம் போயிரும்ல, எங்களை மதிக்க மாட்டீங்களே நீங்க. ஆமென். நீங்களே எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நீங்களே வார்த்தை கிடைச்சிச்சுன்னா இப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். அனுப்புறாரு, போய் சொல்றான். அப்ப லிசனிங் பவர் அவருக்கு ஜாஸ்தி. வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 27, 28, 29. 1 ராஜாக்கள் 21, 27, 28, 29. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உணர்வடைந்து நீங்கள் தீவிரமாய் பயந்து உங்களை கீழ்ப்படுத்தி உங்களை தாழ்த்துகிறீங்களோ, நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் ஆகாப்ப மாதிரி ஒரு மோசமான ராஜா கிடையாது. அல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். எப்பேற்பட்ட பாவி, எந்த அளவுக்கு தேவ ஜனங்களை இழிவாய் நடத்தினான், பாவம் செய்ய தூண்டினான். அல்லேலூயா. மகா கொடிய ராஜா இந்த ஆகாப் ராஜா. அப்பேற்பட்ட அந்த கொடிய ராஜாவும் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அல்லேலூயா. எலியாட்ட சொல்லும் போது அவருடைய வார்த்தை அப்படியே எப்படி பாருங்க, அப்படியே உருகுது, அப்படியே மலை உருகி அப்படியே மெழுகு போல மாறுற மாதிரி அவருடைய செஞ்ச பாவத்தெல்லாம் அவருடைய இருதயம் அப்படியே இப்படி பண்றானே படுபாவை, இப்படி பண்றானே, இவ்வளவு துரோகம் பண்றானே, இவ்வளவு அக்கிரமம் செய்யறான், அப்படியே கொதிச்சு போன இருதயம் அவன் தன்னை தாழ்த்தி செபிக்கும் பொழுது பாருங்க, அவன் என்னை நோக்கி தாழ்த்தினதை கண்டாயா? மகா தீவிரமாய் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் அந்த அளவுக்கு கேட்கிறவரா இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை, அல்லேலூயா, பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்துல நீங்கள் தாழ்த்தி செபிக்கிற ஜெபத்துல அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கவனமாய் செவி கொடுக்கிறார். அதற்கு மகா தீவிரமாய் பதிலும் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். தானியேல் 10:12. தானியேல் 10:12.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகளை கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன், உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன். அல்லேலூயா. 21 நாள் அதிகாலை ஜெபம் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. 21 நாள் தானியேல் ஜெபிக்கும்படி என்ன பண்ணியிருக்கிறான்? தீர்மானம் பண்ணியிருக்கிறான். ஆனா வார்த்தை அவனுக்கு நேரம் என்ன வருது? நீ ஜெபிக்க துவங்கின முன்னே, நீ 21 நாள் உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னே, அல்லேலூயா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இது அப்படியே விசுவாசத்தோடு ஆம் என்று சொல்லி, ஆமென் ஆண்டவரே, நாங்க 21 நாள் அதிகாலையில ஜெபிக்க போறோம், எங்கள் ஜெபங்களை எல்லாம் இப்பொழுதே நீர் கேட்டு விட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 21 நாள் நீங்க என்ன பொருத்தனை பண்ணி வர போறீங்கன்னு தெரியல. 21 நாள் என்ன வேண்டுதல் நிறைவேறுன்னு சொல்லி நீங்க நினைச்சு வர போறீங்கன்னு தெரியல. 21 நாள் அதிகாலை தேவ சமூகத்துல உற்சாகத்தோடு எனக்கு இந்த காரியத்தை நீங்க செஞ்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போராடி நீங்க ஜெபிக்க வர போறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜெபத்தை நான் இப்பொழுதே கேட்டு விட்டேன். மகனே, மகளே, உன் வார்த்தையை நான் கேட்டேன், நான் அதை அப்படியே செய்து முடித்து விட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டது மகா தீவிரமாய். அல்லேலூயா. ஜெபிக்க துவங்குவதற்கு முன்னமே, நீ முழங்கால் படியிடும் முன்னே உன் வார்த்தையை நான் கேட்டேன். அப்ப என்ன பார்க்கிற ஆண்டு? முழங்கால பார்க்கல, நீ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. 21 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு நீங்க எப்படி இந்த 2 நாள்ல, ஆமென், திங்கள் செவ்வாயில எப்படி உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்த போறீங்க, எப்படி பிராக்டிஸ் பண்ண போறீங்க, எப்படி ஆவலோடு இருக்க போறீங்க? யோவான் சுவிசேஷத்துல 21 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்துல எப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க போகிறார், எப்படி ஆழமான கருத்துக்களை கொடுக்க போகிறார், எப்படி வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார் எனக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட போகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். சோதனைக்கு இன்னைக்கு தான் லேட் ஆகுது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7:1. திரும்பி பார்க்காதீங்க. ஆமென். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. சூழ்நிலை அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சமாரியா பட்டணத்திற்கு மகா தீவிரமாய் வருகிறது. எப்படி வருது? நாளைக்கு காலையில 2 படி கோதுமை 1 ரூபாய்க்கு 2 படி வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். வாய்ப்பே இல்லை. சூழ்நிலை அப்படி இல்லை. பஞ்சம் அப்படியே தலை விரிச்சு ஆடுது. கர்த்தருடைய வார்த்தை மகா தீவிரமாய் வந்துருச்சு. இப்ப இந்த வார்த்தை செயலாக மாறணும் இல்லையா? அவர் சொல்லிட்டாரு, நடக்க போகுது, அது உறுதி, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இந்த வார்த்தை செயல் வடிவமாக மாறுவதற்கு அவருக்கு என்ன வேணும்? ஒரு டூல் வேணும், ஒரு சோர்ஸ் வேணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை செயல்படுவதற்கு சோர்ஸ் வேணும். அங்க எங்க திரும்பி பார்க்கிறாரு, எல்லாம் வீடை மூடி கப்சிப்புன்னு படுத்து கிடக்குறான். அரண்மனையை போய் பார்த்தா அங்க ராஜா படுத்து கிடக்குறான். ஊருக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் படுத்து கிட, எல்லாம் அப்படியே சோங்கி படுத்து கிடக்குறான். சரி, அப்படியே எந்திச்சு வெளில வந்தா பட்டணத்து வாசல்ல 4 குஷ்டரோகி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆஹா, பேச்சு சத்தம் கேட்குதே. என் வார்த்தையை நிறைவேற்ற ஊருக்குள்ள ஒரு பயம் இல்லை, எல்லாம் படுத்து தூங்கிட்டான். இங்க 4 பேர் ஏதோ பேசிட்டு இருக்கிறான். அவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அவன் பாருங்க விசுவாசத்தோடு பேசுறான். இங்க இருந்தாலும் சாகத்தான் போறோம், ஊருக்குள்ள இருந்தாலும் சாகத்தான் போறோம், செத்தாலும் சாவோம், எதிரினுடைய பாளையத்துல போய் சாவோம். ஆஹா, என்னே துணிச்சல். இவன் எந்திரிச்சு நடக்க முடியாது, அவன் பசியில படுத்து கிடக்கிறான், அவனால கூட முடியும். இவனுக்கு பசி, பட்டினி, உடம்பு பூரா வியாதி, உச்சங்கால் தொடங்கி உச்சந்தலை தொடங்கி உச்சங்கால் வரைக்கும் அப்படியே பருக்கள் நிறைந்தவனாய் அப்படியே ஒழுகி கொண்டிருக்க ரத்தம். இவன் சொல்றான், நாம் எழுந்து நடப்போம் வாருங்கள். ஆஹா, கிடைச்சிருச்சுரா எனக்கு ஆளு. ஒரு ஆள்ல 4 பேர் கிடைச்சிட்டான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் இறங்கி செயல்படுவதற்கு அவர் பலசாலிகளை பார்க்கிறதில்லை, உங்களையும் என்னையும் போன்ற பலவீனர்களை பார்க்கிறார். அல்லேலூயா.
நீங்க எழுந்து நடப்போம் என்கிற விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தா போதும். கர்த்தருடைய வார்த்தை மகா தீவிரமா எனக்குள்ள இறங்கி நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எழும்புவேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். அவருடைய வார்த்தை தீவிரமாய் செயல்படுவதற்கு அவர் கூர்மையுள்ள ஆயுதங்களை பார்க்கல. மழுங்கி போயிருக்கிற ஆமென், மட்டு போயிருக்கிற ஆமென், பலவீனமாய் இருக்கிற ஒன்றுக்குமே உதவாத உடைந்த பாத்திரத்தை, உருக்குலைந்த பாத்திரத்தை, சீர்குலைந்த பாத்திரத்தை தான் அவர் என்ன பண்றார்? பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, என்னால முடியாது, அது இல்லை இது இல்லை, நோ. இப்போ இதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அங்க சிறுவாஞ்சூருக்கு ஓடணும், ஃபுல் டைட் ப்ரோக்ராம். அல்லேலூயா. 11வது ஆண்டு விழா அங்க இருக்கு. ஆமென். அவங்க சாயந்தரம்னாங்க, இப்போ காலையிலட்டாங்க. எனக்கு சாயந்தரம் தெரியாது, காலையிலன்னு தெரியாது. நான் சாயந்தரம் தான் நானா நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவங்க காலையில தான் வைக்கிறாங்க. இவங்க சாயந்தரம் தான் வைப்பாங்கன்னா இவங்க மத்தியானம் மாத்திட்டாங்க. எல்லாம் தலைகீழா மாறுது. கடைசியில பிரஷர் நமக்கு தான். ஏன்னா அந்த பையன் நமக்கு ஓடி ஓடி உழைச்சிருக்கிறான். அவன் ஓடி வந்த ஓட்டம் எனக்கு தெரியும். பாஸ்டர் சட்டையை அயன் பண்ணி கொடுங்க, அதை கூட என்னால கொடுக்க முடியல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஓடி உழைத்த பிள்ளைகளுக்கு நாம போய் நிக்கணும், நாம போய் ஓடணும், நிக்கணும். அப்ப நெருக்கம், அன்பு, தேவனுடைய வார்த்தை அன்பின் ஆவி நெருக்கி ஏவ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கணும். பலவீனத்தை பார்க்க கூடாது. எழுந்து நடப்போம் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு அவசரப்பட்டு அவ்வளவு பலவீனத்தோடு அப்படி நெருக்கத்தோட ஓடுனாலும் எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை அங்க வச்சிருப்பார், நம்பிக்கையோட நான் போறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்து அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை, அல்லேலூயா. எலியாவுக்குள்ள, தேவ மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. எலியா மாதிரி தேவனுடைய வார்த்தை பெற்ற மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. இவன் ரதத்தை பூட்டி, அல்லேலூயா, எத்தனை குதிரைகள் சேர்ந்த ரதம் தெரியல, ரதத்தை பூட்டி இஸ்ரவேலுக்கு ஆகாப் செல்வதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கை எலியாவை தூக்கி அப்படியே காத்தா கொண்டு போகுது, மகா தீவிரமாய். எப்படி? வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 29-30. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 29-30. ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்பொழுது என்று பிலிப்புன்னு சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பாருங்க, நல்ல கவனிங்க. அன்னைக்கு ஆகாப்புடைய ரதத்தை பார்க்கிலும் எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூக்கிட்டு போய் விட்டார். அதே மாதிரி இங்க கந்தாகே மந்தினுடைய ரதம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பிலிப்புவை தூக்கி ஓடி போய், அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஊருக்கு ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். அப்பொழுது பிலிப்பு என்ன பண்றான்? ஓடி போய், கர்த்தருடைய வார்த்தை வந்துடுச்சு, நீ ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு பிலிப்பு மெதுவா நடக்கிறாரா? அவர் ஊருக்கு போட்டு, ஆண்டவரை அங்க போன பிறகு நான் போன் பண்ணி பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி, மந்திரியுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசணும். மந்திரிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாம பேசக்கூடாது. அவர் எப்படியோ பிஸியில உட்கார்ந்துருக்கிறாரு. நோ, ஓடி போய். ஓடி போயின்ற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஓடி போய். அடுத்து பாருங்க, இன்னொரு காரியம் சொல்றேன். 29:30 பிலிப்பு என்ட்ரி ஆகிறான். 39:40 பிலிப்பு எக்ஸிட் ஆகிறான். எந்த வேகத்துல வந்தானோ அந்த வேகத்துல புறப்பட்டு போயிட்டான். ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு நிமிந்து பாக்குறான் பிலிப்பு. பார்த்தா காணோம். மந்திரி நிமிந்து பாக்குறாரு, பிலிப்புவை காணோம். அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆவியானவர் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? அடுத்த ஷெட்யூல்ல போய் நிப்பாட்டிட்டாரு. இங்க முடிஞ்சா, ஓ வேலை முடிஞ்சா, சுவிசேஷம் சொல்லிட்டியா, ஞான ஸ்நானம் எடுத்துட்டா, போ அடுத்த ஊருக்கு. அல்லேலூயா. 29:30 என்ட்ரி, 39:40 எக்ஸிட். அல்லேலூயா. அவ்வளவு தீவிரமாய் செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த நேரத்துல யாருக்கு என்ன செய்யணும்? இங்க மந்திரி டியூட்டி முடிஞ்சா கிளம்பு, பேக் பண்ணு, அடுத்த ஒரு அங்க போய் நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட். அல்லேலூயா. நான் நேரம் இல்ல, வாசிக்கணும்னு நினைச்சேன். சரி வாசிருங்க, பரவாயில்ல. அப்போஸ்தலர் 14:6. அப்போஸ்தலர் 14:6. அப்போஸ்தலர் 14:6 எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் 16:11 எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் 16:11. இவர்கள் அதை அறிந்து லிக்கோவானியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய். அடுத்து 16:11 வாசிங்க.
துரோவாவில் சிஸ்டர் நீங்க கப்பல் 21:3 எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 21:3. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரேக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அடுத்து 27:4-5 எடுத்துக்கோ. 27:4-5. சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டண துறையில் இறங்கினோம். அடுத்து வாசிங்க. 27:4-5 வாசிங்க. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்சி இருந்தபடியினால் சீப்புரு தீவுக்கு ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டின் மீர பட்டணத்தில் சேர்ந்தோம். பாருங்க, ஓட்டமும் நடையுமாதான். ஓடி 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 என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றாங்க. பவுல் ஒரு பட்டணத்தில் கூட அவர் ரிலாக்ஸ் பண்ணதாவே கிடையாது. அல்லேலூயா. எடுத்து ஓடுறாரு. பம்பிலியா, அது லீஸ்திரா, அங்க இங்க அங்க, அந்த பட்டணம், இந்த கப்பல் சொல்லிட்டு இருக்கேன். 4 பேர் தான் இருக்காங்க சர்ச்சில். ஒரே ஓட்டமும் நடையுமா இருக்கு. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லையே. அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். பிஸியா தான் இருக்கணும். ஓடி ஓடி. கர்த்தருடைய சொல் மகா தீவிரமாய் செயல்படணும். பவுலுக்குள் அவ்வளவு தாகம், அவ்வளவு சுவிசேஷ பாரம், அவ்வளவு ஆத்ம பாரம். யாருக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற வெறி, அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். ஓடி 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 ஓட வைக்கிறது என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு. அல்லேலூயா. வாசிங்க. அப்போஸ்தலர் 10:10 வாசிங்க. இதோட முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 10:10. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும். சரி, போதும் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பேதுருக்கு என்ன வந்துருச்சு? பசி வந்துருச்சு. அல்ல, பயங்கரமான பசி. போய் கேட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு பாஸ்டர், சாப்பாடு இப்பதான் அடுப்பு வச்சிருக்கிறோம், இப்பதான் அவர்கள் ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அடுத்த வசனம் அப்படி அவர்கள் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு இருப்பாங்க. இவருக்கு பசிக்குதான, சாப்பாடு ரெடி ஆகல. அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணா? சரி போய் ஜெபம் பண்ணலாம். 10ஆம் வசனத்துல வந்த பசி அவன் எப்ப சாப்பிட்றான் அப்படின்னா 23ஆம் வசனத்துல தான் சாப்பிட்றான். அதுக்கு இடையில என்ன நடக்குது? கொர்நேலியை குறித்து ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. கொர்நேலியுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவன் ஆளை அனுப்பி, அதுக்கிடையில இவரு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லி கீழ் ஜாதிக்காரெல்லாம் ஒதுக்காத, இஸ்ரேலை மட்டும் பார்க்காத, எருசலேம் ஆட்கள் மட்டும் பார்க்காத, எல்லாரையும் சேர்த்துக்கோன்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்து அவங்க கதவை தட்ட நீ யாருப்பான்னு சொல்லி விசாரிக்க, அவங்க கதையை சொல்ல, இவரு கதையை சொல்ல, எல்லாரும் உட்கார்ந்து அப்பதான் 23ஆம் வசனம் சொல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அவர்களை உபசரித்தான் என்ன? அவங்களுக்கு சாப்பாடு போடுறான். அப்பதான் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அல்லேலூயா. பசி வந்தா 10ம் பறந்து போச்சும்பாங்க. இப்ப 10ஆவது வசனத்துல பேதுருக்கு வந்த பசி அப்படியே பஞ்சா பறந்து போச்சு. ஏன்? வார்த்தை உள்ள வந்துருச்சு. என்ன? கொர்நேலியுவுக்கு போய் வார்த்தையை சொல்லணும். அந்த டாஸ்க், அந்த அசைன்மெண்ட், அந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்த உடனே பேதுருக்கு பசியே போயிடுச்சு. எத்தனை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாங்களோ தெரியல. அல்லேலூயா. நமக்கு பசி வந்தா 10ம் பறந்துடும். பைபிளாவது ஒன்னாவது, அல்லேலூயா, பிரசங்கமாவது ஒன்னாவது. எப்படா முடிப்பார்? ஆமேன். ஜெய கிறிஸ்து எப்ப பாட போகிறார்? அல்லேலூயா, ஆமென். வாசிங்க. கலாத்தியர் 2:2 வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போறோம். கலாத்தியர் 2:2. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அவ்வளவுதான். புறஜாதிக்கு பேதுருவும் கிளம்பிட்டாரு, பவுலும் கிளம்பிட்டாங்க. எல்லாம் ஓடி 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 நியமிக்கப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியது அவர்களுடைய தலையாய கடமை. சோறாவது தண்ணியாவது. பைபிளை மூடி வைங்க, ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி.